கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் 11ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நிலையற்ற மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காதீர். ஆமென். நாம் வாழும் உலகமே யாரையாவது நம்பித்தான் பிழைக்க வேண்டும் என்கிற நிலையில்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படியாகத்தான் நமக்கென்று ஒரு குடும்பம், ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் என்று ஒரு சிறிய ஒரு கூட்டத்தை கடவுள் அமைத்து கொடுக்கிறார். ஆனால் காலங்கள் மிகவும் மோசமாகிவிட்டது என்பதற்கு சாட்சியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள் வழியாக நாம் பார்க்கிற செய்திகள் மிகவும் வேதனை அளிக்கிறது. மனைவி கணவரை வெட்டி கொள்வது, ஒரு சிறிய வாய் தகராறு கொலையில் முடிவது, சிறு குழந்தைகளை விஷம் வைத்து கொள்வது என்று மிக மோசமான நிலைக்கு இந்த உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. மனிதர்களுடைய இருதயங்கள் மிருகத்தை விட மோசமாக மாறிவிட்டது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னொரு பக்கம் பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு நிலைக்கு இந்த உலகம் தள்ளப்பட்டு விட்டது. இந்த பணம் என்ற ஒரு காரியம் உள்ளே வந்துவிட்டால் சொந்த பந்தம், உற்றார் உறவினர், நண்பர்கள் என்கிற எந்த பேதமும் இல்லாமல் யாரும் யாரையும் காட்டி கொடுப்பார்கள். சூழ்நிலை நமக்கு கொஞ்சம் பாதகமாக ஏற்பட்டு விட்டால் நம் கூட இருக்கிற நபர்களே நம் முதுகிலே குத்து விடுவார்கள், நம்மை ஆள் குழியிலே தள்ளி விடுவார்கள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படியான உலகில்தான் நாம் ஒவ்வொரு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனியும் இதைத்தான் நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில்தான் நாம் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும். நான் கிறிஸ்துவுடைய மகன், மகள் என்று சாட்சி வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு நீதிமான் வாழ்க்கை வாழ வேண்டும். இதற்கு நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் சரியான பாதையிலே நம்மை நடத்தும். இந்த நாளிலும் கூட ஏசாயா இறைவாக்கினர் வழியாக இயேசு மகாராஜா நமக்கு கொடுக்கிற வாக்கே நிலையற்ற மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள் என்று. அப்படியானால் மனிதர் என்றாலே அவர்கள் நிலையற்றவர்கள் என்கிற ஒரு ரகசியம் இதிலே நமக்கு புரிகிறது. ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எல்லோருமே சூழ்நிலை கைதிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையிலே கொடுக்கிற வாக்கு மாலையிலே மறைந்து விடுகிறது. இரவிலே கொடுக்கிற வாக்கு காலை எழும் பொழுது மறைந்து விடுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாம் நம்புவது நம் இயேசு மகாராஜாவை மாத்திரமே என்கிற ஒரு நிலையை நம் உள்ளத்திலே நாம் பதிக்க வேண்டும். எந்த மனிதர்களையும் நான் நம்ப மாட்டேன், ஆனால் எப்போதும் நிலையான இயேசு மகாராஜா எனக்குள் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என் முன்னே அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய காலடிகளை பின்பற்றினாலே போதும், நான் என்னுடைய எல்லா அடிகளையும் சரியான பாதையில் எடுத்து வைப்பேன். நான் எப்பொழுதும் நிலையான கடவுளையே நம்புவேன், நிலையற்ற மனிதர்களை நம்ப மாட்டேன். எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுள் ஒருவரே நம்பத்தக்கவர். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய அன்பை சரியான முறையில் மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் அவர்களிடமிருந்து நமக்கு வருவது உண்மையான அன்பா அல்லது பணத்திற்காக, சொத்துக்காக நம்மிடம் காட்டுகிற நடிப்பா என்பதே இன்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு மகாராஜா நம்மை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கிறார். அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு செய்கிறார். அதற்காகவே அவர் நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். ஆகவே ஒவ்வொரு நாளும் கடவுளின் பாதத்திலே ஒரு நேரம் நான் அமர வேண்டும், கடவுளோடு நான் பேச வேண்டும், அவரிடம் நான் ஆலோசனை கேட்க வேண்டும் என்கிற நிலையிலே நாம் உறுதியாக இருந்தால் போதும், நாம் எந்த மனிதராலும் ஏமாற்றப்பட மாட்டோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் எந்த மனிதர்களும் நம்மை ஏமாற்ற கடவுள் விடமாட்டார். ஆகவே எப்பொழுதும் நம்பிக்கையோடு கடவுளின் பாதத்திலே அமருவோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஏறெடுக்கிற ஜெபம்தான் அந்த நாள் முழுவதும் நம்மை வழி நடத்தும் ஒரு கேடகமாக, ஒரு ஆயுதமாக நம்மோடு இருக்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் கடவுளை முழுமையாக நம்புவோம். அவருடைய பாதங்களில் நாம் அமரும் பொழுது நாம் என்னென்ன காரியங்களை எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் வழியாக கடவுள் நம்மோடு கூட இருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பார்.
ஆகவே ஒவ்வொரு நாளும் கடவுளின் துணையோடு எல்லா காரியங்களையும் செய்வதற்கு முயற்சிப்போம். கடவுளே எப்பொழுதும் நம்பத்தக்கவர். ஆமென். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீரே எங்களுக்கு நம்பத்தக்கவர். ஆண்டவரே, உண்மையை நாங்கள் நம்பியிருக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நீரே எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தும் சுவாமி. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே கடவுளை நம்பத்தக்கவர் என்று நாம் தியானித்தோம். இந்த வார்த்தையின்படியாக நாம் எடுக்கிற ஒவ்வொரு அடியிலும் கடவுளின் கரம் நம் கூட இருந்தால் போதும், எல்லாவற்றையும் நாம் சிறப்பாக வெற்றியாக செய்ய முடியும். ஆமேன். God bless you.